ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். விஜயதசமி தினம் வித்யாரம்பம் செய்து கல்வியை தொடக்கிய குழந்தைகள். தந்தையின் கொலைக்கு பழிக்கு பழி, வாலிபரை கொலை செய்த அண்ணன் தம்பி உள்ளிட்ட 7 பேர் கைது. தேச தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் விழா, சிலைக்கு கவர்னர் முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை. கட்டிட தொழிலாளர்கள் தாக்கப்பட்ட வீடியோ வைரலாகி வருவதால் பரபரப்பு. விஜயதசமியொட்டி லட்சுமி ஹைகிரீவர் கோவில் வித்யாரம்பம் செய்து கல்வியை குழந்தைகள் தொடக்கியுள்ளனர். கல்விக்கு அதிபதியான ஹைகிரீவ பெருமாள் 4 வேதங்களையும் பிரம்மாவிற்கு உபதேசம் செய்தார் என்பது ஐதீகம். அதனைத் தொடர்ந்து விஜயதசமி என்று ஹைகிரீவ பெருமாள் சரஸ்வதி தேவிக்கு ஆயக்கலைகள் 64 உபதேசம் செய்தார் என்றும் கூறுவர். இதனையடுத்து ஹைகிரீவ பெருமாள் சரஸ்வதிக்கு உபதேசம் செய்த இந்த நாளில் கல்வி கற்க உள்ள குழந்தைகள் நெல்மணியில் ஹரி நமஸ்து சிஸ்டம் என்று நெற்மணிகளில் எழுதி கல்வியை தொடங்கினால் சரஸ்வதி தேவியின் பூரண அருளும் குழந்தைகளுக்கு ஞானமும் பெறுவர். இதனையொட்டி புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவர் கோவிலில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட ஹைகிரீவ பெருமாள் முன்னிலையில் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை ஹரி ஓம் ஆங்கில எழுத்து மற்றும் தமிழ் எழுத்துக்களை எழுதி கற்றலை தொடக்கி வைத்து பெருமாளை வழிபட்டு சென்றனர். தந்தையின் கொலைக்கு பழிக்கு பழியாக வாலிபரை கொலை செய்த அண்ணன் தம்பி உள்ளிட்ட 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை முத்தியால்பேட்டை டிவி நகரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தியின் மகன் அப்பு என்கிற அன்பழகன் தொண்டமாநத்தம் பகுதியில் வாடகை வீட்டில் தங்கி கூலி வேலை செய்து வந்தார். இவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளது. நேற்று முன்தினம் இரவு ராமநாதபுரம் சாலையில் உள்ள மதுபான கடையில் மது அருந்துவிட்டு வெளியில் வந்தபோது மர்ம கும்பல் இவரை வெட்டி கொலை செய்தது. இது குறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வந்தனர். விசாரணையில் அப்புவின் அண்ணன் மகன்களான பிரவீன், பிரதீஷ் ஆகியோர் தங்களது நண்பர்களுடன் சேர்ந்து பழிக்கு பழியாக அவரை கொலை செய்தது தெரிய வந்தது. இந்நிலையில் நேற்று காலை வேல்ராம்பட்டு ஏரிக்கரை பகுதியில் பதுங்கியிருந்த பிரவீன், பிரதீஷ் அவரது நண்பர்களான சோனாம்பாளையம் மாதவனின் மகன் மணி என்கிற மணிகண்டன், பாண்டரங்கனின் மகன் வாசுதேவன், வைஷ்யால் வீதியை சேர்ந்த ஞானவேலின் மகன் பழனி, திப்ராயப்பேட்டையை சேர்ந்த செல்வத்தின் மகன் இளைய அன்பரசன், ரெட்டியார்பாளைய சந்திரசேகரின் மகன் ஜீவா ஆகிய 7 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சொத்து பிரச்சனையில் அப்பு, பிரவீன், பிரதீஷ் ஆகியோரின் தந்தை பிரபுவை கடந்த 2015ஆம் ஆண்டு படுகொலை செய்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு டிவி நகருக்கு சென்ற அப்பு சொத்து பிரச்சனை குறித்து பிரபுவின் மகன்களான பிரவீன், பிரதீஷ் ஆகியோரிடம் தகராறு செய்துள்ளார். ஏற்கனவே தந்தையை கொலை செய்த அப்பு மீது கோபத்தில் இருந்த பிரவீன், பிரதீஷ் இருவரும் அப்புவை பழிக்கு பழியாக கொலை செய்ய முடிவு செய்து நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்து தெரிய வந்ததா. இதனையடுத்து 7 பேரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தேச தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு கவர்னர், முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேச தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. கடற்கரை சாலை காந்தி சதுக்கத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் சர்வமத பிரார்த்தனை நடைபெற்றது. காந்திய கீர்த்தனைகள் இசைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராசர் நினைவு நாளையொட்டி காமராசர் சதுக்கத்தில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை ஒட்டி தலைமைச் செயலகம் எதிரில் கடற்கரை மணல் பரப்பில் உருவாக்கப்பட்ட மணல் சிற்பத்தை பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் செய்தித்துறை செயலர் முகமது ஆசின் அபித் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஏனாமில் கட்டிட தொழிலாளர்களை தாக்கிய சமூக ஆர்வலர்கள் குறித்த வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ஏனாம் பிராந்தியம் தியாகராஜ வீதியில் ஒரு வீட்டில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இதில் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த 2 தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த 1 வாரமாக கட்டுமான பணி எதுவும் நடைபெறாமல் கட்டுமான பொருட்கள் அனைத்தும் நடுவீதியில் போடப்பட்டிருந்தன. இங்குள்ள துர்கா கோவிலில் நவராத்திரி திருவிழா நடைபெற்று வருவதால் கட்டுமான பொருட்களை உள்ளே எடுத்து போடுமாறு அதே பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் சத்யநாராயணா மற்றும் தையல் கலைஞர் மகேஷ் பாபு ஆகியோர் கேட்டுக்கொண்டுள்ளனர். ஆனால் கட்டிட தொழிலாளர்கள் மறுக்கவே இரு தரப்பிற்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியது. இதில் கட்டிட தொழிலாளர்கள் கடுமையாக தாக்கப்பட்டனர். இந்த பிரச்சனை ஏனாம் காவல் நிலையத்தில் புகாராக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து உதவி ஆய்வாளர் கோட்டா சுப்பாராவ் தாக்கப்பட்ட இருவரையும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து இரு தரப்பினருடைய புகார்களையும் பெற்று வழக்கு பதிவு செய்துள்ளார். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது.
புதுவை ஆயுதப்படை தலைமை அலுவலகத்தில் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்து போலீசார் ஆயுத பூஜை கொண்டாடினர். புதுச்சேரி மாநிலத்தில் ஆயுத பூஜை விழா பல்வேறு அலுவலகங்கள், வணிக வளாகங்கள், வணிக நிறுவனங்கள், ஆட்டோ ஸ்டாண்ட், மினி லாரி நிறுத்தும் இடம் என்று பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கோரிமேட்டில் அமைந்துள்ள ஆயுதப்படை தலைமை அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. ஆயுதப்படை தலைமை அலுவலகத்தில் மாவிலை, வாழை உள்ளிட்ட தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு போலீசார் பயன்படுத்தும் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களுக்கு பூஜைகள் செய்யப்பட்டது. ஆயுத படைப்பிரிவு கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆயுத பூஜை விழாவில் ஏராளமான போலீசார் கலந்து கொண்டனர். பிள்ளையார்குப்பம் ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் தளம் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலின் திருப்பணிக்கான பூமி பூஜை கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணன்குமார் தலைமையில் நடைபெற்றது. சங்கராபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இந்த கோவில் பல ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. சுயம்புவாக கங்கை நதியினுள் புண்ணிய நதியான சங்கராபரணி நதியில் கிடைக்கப்பெற்று பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் கோவில் கொண்டு அருள்பாலித்து வரும் ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி முதல் முறையாக ஜூன் 5ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு பாலஸ்தாபனம் செய்யப்பட்டார். மகாபாரத காவியத்தில் அரவானின் தியாகத்தை மையமாக கொண்ட இந்த திருக்கோவில் பக்தி மற்றும் பாரம்பரியத்தின் அழிவில்லா அடையாளமாக விளங்குகிறது. இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை மாத தேர் விழாவிற்கு இந்தியா முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர். கூத்தாண்டவருக்கு மோகினி அவதாரத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இடையில் நடைபெறும் தெய்வீக திருமணம் விழாவின் பிரதான நிகழ்வாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலின் பூமி பூஜை கடந்த ஜூன் மாதம் நடைபெற்றதா. தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியில் வாசற்கால் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. முக்கிய நிகழ்வாக ஆலயத்திற்கு தளம் அமைக்கும் பணி நடைபெற்றதா. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு தளம் அமைக்கும் பணியை பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சாய் ஜே சரவணன்குமாரின் துணைவியார் அன்னபிரபாவதி, ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேல் சாத்தமங்கலம் திருமங்கலீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற நவராத்திரி பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை மங்கலம் தொகுதிக்குட்பட்ட மேல் சாத்தமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ மங்களீஸ்வரர் ஆலயத்தில் கடந்த 9 நாட்களாக நடைபெற்ற நவராத்திரி விழாவின் இறுதி நாளாக மகிஷாசுரனை வதம் செய்து வெற்றியை கொண்டாடும் விதமாக அம்பாளுக்கு அபிஷேகம் மற்றும் ஆரத்தி நடைபெற்றது. தொடர்ந்து ஆலம் கரைத்து சுற்றுதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்று மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் தங்களது வேண்டுதலை முன்வைத்து அம்மனின் அருள் பெற மனமுருகி வேண்டினர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மங்கள பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. 10ஆம் நாள் நவராத்திரி விழாவில் கார்த்திக் ராஜா அறக்கட்டளை நிறுவனர் அரிதேவன் மற்றும் SSN பாலிமர் நிறுவனத்தின் பாரதிதாசன் ஆகியோர் உபயதாரர்களாக செயல்பட்டனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக்கல்லூரியில் தமிழ் வழக்குவாத போட்டியின் நிறைவு விழா நடைபெற்றது. புதுவை மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக்கல்லூரியில் தமிழ் மொழியில் வழக்குவாத போட்டி 3 நாட்கள் நடைபெற்றது. இந்த போட்டியில் சட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து 2 அணிகளும், தன்னிலை பெற்ற பல்கலைக்கழகத்திலிருந்து 9 அணிகளும், அரசு சட்டக்கல்லூரியில் இருந்து 16 அணிகளும், தனியார் சட்டக்கல்லூரிகளிலிருந்து 9 அணிகளும் என மொத்தம் 36 அணிகள் பங்கேற்றன. தமிழ்நாடு கூடுதல் தலைமை வழக்கறிஞர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் முன்னாள் தலைவர் சந்திரமோகன் தமிழ் வழக்குவாத போட்டியை தொடக்கி வைத்தார். அவர் தனது உரையில் வழக்கறிஞர்கள் சமுதாய நீதிக்காக சுதந்திர போராட்ட வீரர்களைப் போல போராடுபவர்கள் என்றும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் பொறுப்பில் உள்ளவர்கள் என்றும் தெரிவித்தார். இப்போட்டியின் நிறைவு விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை தாங்கினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் வெங்கடாஜலபதி வரவேற்புரையாற்றினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். சட்டக்கல்லூரி முதல்வர் வின்சென்ட் அற்புதம் நன்றி உரையாற்றினார். வழக்குவாத இறுதிப் போட்டியில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் பதிவாளர் செல்வநாதன், சென்னை பல்கலைக்கழக சட்டத்துறையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் டேவிட் அம்ப்ரோஸ் ஆகியோர் நடுவர்களாக செயல்பட்டனர். இந்த போட்டியில் மதுரை அரசு சட்டக்கல்லூரி முதலிடத்தை பெற்றது. தருமபுரி அரசு சட்டக்கல்லூரி 2வது இடத்தை பெற்றது. தமிழ் வழக்குவாத இறுதிப் போட்டியில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் பதிவாளர் செல்வநாதன், சட்டக்கல்லூரி மாணவர்கள் எதிர்கால நீதித்துறையின் தூண்கள் என்று கூறி மாணவர்களை நல்ல முறையில் சட்டத்தை கற்றுக்கொள்ள ஊக்கமளித்தார். தவளக்குப்பம் முத்தாலம்மன் கோவிலில் நவராத்திரி விழாவில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டார். புதுவையின் பல்வேறு கோவில்களில் நவராத்திரி பூஜை நடைபெற்று வந்தது.
அதேபோல கடலூர் ஈசிஆர் சாலையில் அமைந்துள்ள தவளக்குப்பம் முத்தாலம்மன் கோவிலிலும் நவராத்திரி விழா பூஜை சிறப்பாக நடைபெற்றதா. தினசரி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. முத்தாலம்மன் கோவிலில் நடைபெற்ற நவராத்திரியின் இறுதி நாள் பூஜையில் சபாநாயகர் செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு முதல் மரியாதை செலுத்தப்பட்டது. முத்தாலம்மன் கோவில் அறங்காவலர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர். 9 நாள் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கீழ்புத்துப்பட்டு சமுதாய கல்லூரியில் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் 10 நாட்கள் நவராத்திரி சிறப்பு கலை நிகழ்ச்சி நடைபெறும். நவராத்திரி கொழு கல்லூரியின் பார்த்தசாரதி ஆடிட்டோரியத்தில் அலங்கரிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் மாணவ மாணவியரின் பக்தி பாடலுக்கு நடைபெற்றதா. இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் கல்லூரி மாணவ மாணவியரின் பக்தி பாடல்களுடன் கூட்டு வழிபாடும் நடைபெற்றதா. 10 நாள் நவராத்திரி திருவிழா இந்த ஆண்டு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. 9ஆம் நாளன்று 13க்கும் மேற்பட்ட தொழிற்கல்வி பயிலும் சுமார் 200 மாணவ மாணவியர் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு தொழில்துறையில் சாதனை படைத்திட தங்களது குடும்பத்திலும் சமுதாயத்திலும் அமைதி மற்றும் ஆனந்தம் பெருகிட சிறப்பு குத்துவிளக்கு பூஜையை செய்தனர். கல்லூரி மாணவிகள் உட்பட 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கல்லூரி ஆசிரியர்களும் இந்த குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர். உலக நலன் மற்றும் அமைதி வேண்டி கல்லூரி நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த குத்துவிளக்கு பூஜையில் முதல்வர், மேலாளர் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். கல்லூரி முதல்வர் சிறப்பு திருவிளக்கு பூஜையில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கினார். சுமார் 2 மணி நேரம் இந்த பூஜை நடைபெற்றது. கரிக்கலாம்பாக்கம் அரசு மருத்துவமனையின் மருத்துவர் திருமலை சங்கருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுவை கரிக்கலாம்பாக்கம் சமுதாய நலவழி மையம் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை 12 ஆண்டுகள் சிறப்பாக மக்களுக்கான பணி செய்திட்ட தலைமை மருத்துவர் திருமலை சங்கர் புதுச்சேரி சுகாதாரத்துறை பொது மருந்தக தலைமை அதிகாரியாக பதவி உயர்வு பெற்று புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கரிக்கலாம்பாக்கம் மருத்துவமனையில் சிறப்பாக மருத்துவ சேவைகளை செய்ததற்காக அவருக்கு நன்றி தெரிவித்து பாராட்டு விழா நடைபெற்றதா. கரிக்கலாம்பாக்கம் கிராம மக்கள் சார்பாக மருத்துவர் திருமலை சங்கருக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகநாதன் வழங்கி மரியாதை செய்தார். அனைத்து பிரிவு மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் மருத்துவர் திருமலை சங்கர் ஏழை எளிய மக்களுக்கு விருப்பு வெறுப்பின்றி மருத்துவமனை அனைத்து ஊழியர்களுக்கும் சேவை செய்திட வேண்டும் என்று ஏற்புரை நிகழ்த்தி நன்றி தெரிவித்தார். புதுவை பாவேந்தர் நகரில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை ஆசிரியர் காலனி பாவேந்தர் நகரில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் மற்றும் நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட், தொழிலதிபர் ஐஸ்வர்யம் ஆயில் மில் உரிமையாளர் சதீஷ்குமார், வரதராஜா டிரேடிங் கம்பெனி உரிமையாளர் பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். 10 நாட்களாக சிறப்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அம்மனின் அருளையும் இறை நற்பண்பையும் வெளிப்படுத்தும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை சிவன் சலங்கை நாட்டியாலய ஆசிரியர் ஸ்ரீதேவி மற்றும் சுந்தரி செய்திருந்தனர். விழாவில் கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கீழ்புத்துப்பட்டு விவேகானந்தாஸ் ஊரக சமுதாய கல்லூரியில் காந்தி ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் அக்டோபர் 2ஆம் தேதியான இன்று காந்தி ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. அதேபோல முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் முன்னாள் முதல்வர் காமராஜரின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. தேசத்திற்கு தியாகம் செய்த இந்த 3 பெருந்தலைவர்களை போற்றும் வகையில் பல்வேறு தொழிற்கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு இடையில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, ரங்கோலி போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. 13க்கும் மேற்பட்ட பல்வேறு தொழிற்கல்வி பயிலும் மாணவ மாணவியர் போட்டிகளில் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு கல்லூரி முதல்வர் பரிசுகளை வழங்கினார். முன்னதாக தேச தலைவர்கள் மகாத்மா காந்தி, முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் முன்னாள் முதல்வர் காமராஜரின் திருவுருவ படத்திற்கு கல்லூரி முதல்வர் முன்னிலையில் ஆசிரியர்கள், மாணவர்கள் புஷ்பாஞ்சலி செய்தனர். தேச தலைவர்களின் தியாகத்தையும் அவர்களது தூய்மையான வாழ்க்கை வரலாறு சம்பவங்களையும் மாணவர்கள், முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் எடுத்துரைத்தனர். ஒவ்வொரு ஆண்டும் தேச தலைவர்களை போற்றும் விழாவில் அவர்களது தியாகங்கள் மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைப்பதுடன் அவர்களது வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டே போட்டிகளும் இந்த கல்லூரி நிர்வாகம் நடத்தி வருகிறது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 10,880 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 87,040 ரூபாய்.
வெள்ளி 10 கிராம் 1600 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். விஜயதசமி தினம் வித்யாரம்பம் செய்து கல்வியை தொடக்கிய குழந்தைகள். தந்தையின் கொலைக்கு பழிக்கு பழி, வாலிபரை கொலை செய்த அண்ணன் தம்பி உள்ளிட்ட 7 பேர் கைது. தேச தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் விழா, சிலைக்கு கவர்னர் முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை. கட்டிட தொழிலாளர்கள் தாக்கப்பட்ட வீடியோ வைரலாகி வருவதால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.